அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய விவகாரத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தனது கருத்தை வாபஸ் பெறுவதாக மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜே தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழர்களே காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜே தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையான நிலையில் இதற்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில், பெங்களூரு குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பொறுப்பற்ற வகையில் பேசிய மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜேவுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் இந்த பிளவுவாத போக்கை தமிழர்களும் கன்னடர்களும் ஏற்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமரிலிருந்து தொண்டர்கள் வரை பாஜகவில் உள்ள அனைவரும் பிரிவினை அரசியல் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த வெறுப்பு பேச்சுக்கு தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட பதிவில், தமிழ்நாட்டு மக்களை பொதுப்படையாக பயங்கரவாதிகள் போல் சித்தரிக்கும் பாஜகவைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்த்லஜேவுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பிரிவினைவாத பேச்சுகளை இனியும் யாரும் பேசாத வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். இதனிடையே தன்னுடைய பேச்சு தொடர்பாக விளக்கமளித்துள்ள ஷோபா கரந்த்லஜே, கிருஷ்ணகிரியில் பயிற்சி பெற்ற பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பில் தொடர்பு கொண்டவர்கள் குறித்து மட்டுமே தனது கருத்து இருந்ததாக கூறினார். தமிழ்நாட்டில் யாரேனும் தனது கருத்தால் காயமடைந்திருந்தால் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் கூறின ஷோபா, தனது கருத்தை திரும்ப பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.